பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள். இது நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்பனி சரணுக்காக. நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு மேனி அழகை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப நிர்கதியான சூழலில் வாழ்ந்துட்டுருக்கோம், பறந்துட்டுருக்கோம், நேரமே இல்லாமல். அப்போ உடலை கவனிக்கிறதுக்கே நேரமே இல்லாமல் ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா உடலில் நிறைய தேமல், சொறி, சிரங்கு, தோல் நோய்கள், அந்த தோல் நோய்கள் என்ன ஆகுது, நாளடைவில் கேன்சராக கூட மாறுது. இப்படி நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம். அப்போ அதுக்கான தீர்வு கற்றாழை, மிக அற்புதமான தீர்வு. பாருங்கள், ஒரு கற்றாழை எடுத்துக்கங்க. கற்றாழை இருக்குது, அதை ஸ்லைஸாக பாருங்கள், இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டுங்க. கட் பண்ணி இதை பாருங்கள், இந்த ஸ்லைஸை இதை எடுத்து இந்த தோலை எடுத்துருங்க. இந்த தோலை எடுத்து 3 தடவை வாஷ் பண்ணும். நல்லா 3 தடவை வாஷ் பண்ணுங்க. 10 தடவை 5 தடவை வாஷ் பண்ணுங்கள், க்ளீன் ஆயிரும். அப்புறம் தோலை எடுத்துகிட்டு தூக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன கொட்டான் அதுக்குள்ளே போட்டு, உள்ளே ஒரு துணியும், வெள்ளை துணியை நினச்சி உள்ளே போட்டு இப்படி போட்டு ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அருமையாக சாறு மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் எடுத்து உங்கள் உடல் முழுசும் பூசி 2 நிமிஷம், வேறு வேலை செஞ்சுட்ருக்கப்போ, பல்லு விளக்கிட்டு இருக்கப்போ எடுத்து பூசிக்கிங்க. உடல் முழுசும், முகம் மட்டும் எல்லாம் பூசி அவ்வளோதான், 2 நிமிஷம் போதுமானது. என்ன ஆகிடும், நல்லா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 2 நிமிஷத்துலேயே அது அப்படி நல்லா உறிஞ்சிக்கும், தோல் நல்லா உறிஞ்சிக்கும். அப்புறம் குளிக்க போங்க, உங்கள் உடம்புல எந்த வியாதியும் வராது. எல்லா தோல் நோய்களுக்கும் இது அற்புதமான மருந்து. சொறி, சிரங்கு, ஈவன் கேன்சர்லாம் கூட கட்டுப்படுத்தும். கற்றாழை தான் உலகத்திலே தலை சிறந்த மருத்துவச்சி, சரிங்களா? கற்றாழை, தேன், நிலக்கடலை, வேம்பு, துளசி, இது மாதிரி, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, அந்த மாதிரி கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருக்க முடியும். யாரெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, தேவை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் இந்த மாதிரி இயற்கைக்கு மாறுங்க. வாழ்க்கை சுகமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கும். நல்லதை விரும்பும் முருகன் ஜெய்பனி சேனலுக்காக.